பரிசுத்த நாமத்திற்கு மகன் உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாள் ஒரு கருத்து குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51 13வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது பாதகருக்கும் ஒரு வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளிடம் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அப்படின்னு வாசிக்கணும் இல்லைங்களா? அப்பொழுது பாதகர் அப்படின்னா தெரியாதவங்க இல்லைங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான காரியங்களை செய்யறவங்க இடத்துல மனம் திரும்புவார்கள், பாவம் செய்கிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சனத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். ரட்சணத்தின் சந்தோஷம். இன்னைக்கு ரட்சண்யம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டர். ரட்சண்யம்னா படைப்பாளி அப்படின்னு அர்த்தம். அப்ப படைத்தவருடைய சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சொல்லப்படுவீங்க படைத்தவருடைய சந்தோஷம், ஒரு கிரியேட்டருடைய ஹாப்பினஸ். அது உலகத்தை படைச்ச ஆண்டவர் அதை பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த உலகம் அவர் கரெக்ட் இல்லையா? அதை பார்த்துட்டு ஒரு நல்லதுன்னு சொன்னார். ஆமென். எவ்ரிதிங் குட் அப்படின்னு சொன்னார். மனுஷனை தவிர எல்லாத்தையும் உருவாக்கிட்ட நல்லது மனுஷனை சொல்லல இல்லைங்க. அதுதான் இங்க அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஆமீன். ஒருவேளை அந்த படைக்கப்பட்டது ஒரு கலைஞ்சுமை கிடந்தது சொல்றாங்க, அழகா உருவாக்கினாரு, அதுக்கு பண்ணாரு பாருங்க. அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் பாவம் செய்தது நிமித்தம் என் வாழ்க்கையில நான் கலைஞ்சு போச்சு, போயிடுச்சு, ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டாச்சு, என்னுடைய ஆத்துமா துக்கப்படுகிறது. திரும்ப ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் உற்சாகம் இல்லாம கிடக்கிறேன், ஏன்னா அவன் மீறி நான் பாவம் செஞ்சுட்டேன். அதனால உற்சாகமற்ற நான் கிடக்கிறேன். ஆண்டவரே, அது எனக்கு திரும்ப உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ஆவி எனக்குள்ள வேண்டும்பா. நான் திரும்ப எழுந்து ஆடுகளுக்கு பின்னே ராஜாவை ஆண்டவரே அப்ப ஜபத்தை தாவீது செய்யணும். அதனாலதான் அப்பொழுது பாதகருக்கும் ஒரு வழிகளை உபதேசிப்பேன். போயிட்டேன், சின்னத்தை திரும்ப தந்துட்டீங்கன்னா, உற்சாகமான எனக்கு திரும்ப தந்துட்டீங்கன்னா, யாரேன்னு பாவம் செய்தா அவர்களுக்கும் அது வழி என்னால சொல்ல முடியும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, பாவிகள் நம்ம இடத்துல மனம் திரும்புவார்கள். போக போகுவேன் அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தாவீது நிக்கிறார். அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளை நவரத்துல ஒரு சான்ஸ் வேணும்னு நீங்க நிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் அந்த வாய்ப்பை தருவார். ஆமீன். இதுவே கடைசி தரணும் அப்படின்னு நினைச்சு மனம் திரும்பலாம். இதனால கர்த்தருடைய ஆவியான உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆவியானவரே, என்னோடு கூட எங்களோடு பேசினேன் நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் பாவிகளுக்கு வழிகளை தெரிவிக்க, பாவிகளுக்கு மனம் திரும்புகளை அறிவிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. அரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, உற்சாகமான ஆவி எனக்கு திரும்ப தாங்கன்னு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுவதை என் பணியில் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளை வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேலைகளில் சோர்வுகளும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும்
பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. இந்த நம்பிக்கைதான் ஒவ்வொருவரையும் கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்று தேவனோடு உள்ள உறவை வலியுறுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களிடம் கைவிடப்பட்டவராய், தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியாகி ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாக வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிறதையும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவர்களினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாழ்நாளையே, இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டினேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்பது என்று தாம் வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். என கருமையானவர்கள், இன்றைய கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும், பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், குறைகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபம் எனக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காண செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபம் எனக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிட்டு என்று. இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகள்
காப்பாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சமூகம் தமிழ் கிறிஸ்தவ ஒளி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனமும் தேவனும் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. 1 தீமோத்தேயு 1:7. பிரியமானவர்களே, இந்நாட்களில் துதி ஆராதனைகள் என் மத்தியில் பெருகி வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியான காரியம். தேவனை துதிப்பதும் அவர் நாமத்தை புகழ்வதும் ஒவ்வொரு நாளும் நிகழ வேண்டிய நிகழ்வாய் இருக்கிறது. ஏனெனில் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் எங்கே இருந்திருப்போம்? அந்த இரக்கமே கிறிஸ்துவானவரை எமக்கு இரட்சகராக கொடுத்தது. இதற்கான நன்றி உள்ளம் எமக்குள்ளே எப்போதும் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவ இரக்கத்தை குறித்து எல்லா வேளைகளிலும் தேவனை போற்றி புகழ்ந்து துதிக்க ஆரம்பிப்போம். பாவிகளாகிய எம்மேல் தேவன் இரக்கம் பாராட்டி ஒரே குமாரனை தந்ததற்காக நன்றி செலுத்தி ஆராதிப்போம். கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்ததால் தான் எமக்கு நித்திய ஜீவன் என்ற நிச்சயம் கிடைத்தது. இது எவ்வளவு பெரிதான காரியம் அல்லவா? அந்த நித்தியத்தில் நித்தியமாய் நாமும் தேவனை போற்றி துதித்து இன்று தேவன் நம் எம்மேல் காட்டிய இரக்கத்தை நினைத்து அவரை பாடி துதித்து புகழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். நன்றி. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து உண்மை வைப்பார். உபாகமம் 28:1. மாணவர்களே, தாழ்த்தப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒன்றுமில்லாமல் கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வதித்து பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரப்போகிறார். வியாதிகளுக்கு விலக்கி வரும்படி செய்ய போகிறார். உங்களை தமக்கு பரிசுத்த ஜனங்களாக்கி பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் ஆணையாகவும் கட்டி எழுப்பி உன்னதங்களுக்குரிய எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய நாமத்தில் இந்த கால வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த கிழமையினுடைய துவக்க நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூடியிருந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 103வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது: பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின இந்த சங்கீதக்காரர் இப்படியாக இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே 2 காரியங்கள் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது என்றால், ஒரு மனுஷனாலும் இந்த நாட்களிலே இந்த பூமியில இருந்த அந்த வானத்தை தொட முடியாது. அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோமா இருந்தால் அப்படியே அந்த உயரம் அப்படியே உயர்ந்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெருக வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு இந்த நாட்களிலே பயப்படுகிறவர் மேலே அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்ன செய்கிறதாம், அவ்வளவு பெரிதாக இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படியாக அவருடைய கிருபை இந்த நாட்களிலே மனுஷனுக்குள்ளே பெருகும் என்றால், ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு பயப்படுகிற மனுஷன் யாரா இருந்தாலும், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறார், கர்த்தர் என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பயம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால், அவனுக்குள்ளே தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் இந்த நாட்களிலே பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் எடுத்து பாருங்கள், யோபுவை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யோபுனுடைய நாட்கள் எந்த நாட்கள், யோபு வாழ்ந்த நாட்களிலே பாருங்கள், யோபுக்கு உபதேசிப்பதற்கோ அல்லது வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவதற்கோ ஒருவரும் இல்லை. அதே வேளையிலே இந்த நாட்களிலே நியாயப்பிரமாணங்களோ அல்லது இந்த நாட்களிலே 10 கற்பனைகளோ யோபுடைய காலங்களிலே இந்த நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் எப்படியாக அந்த யோபு பக்தன் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நடந்தார் என்பதைத்தான் நாங்கள் சற்று இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். பாருங்கள், தேவனையே அந்த நாட்களிலே அறியாதபடி அங்கே இருந்த அந்த யோபு பக்தனுடைய இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றுகிறது. ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த இடத்திலே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அவர்தான் கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது நிமித்தம்தான் ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் அங்கே அவர் எந்த விதமான காரியமும் பேசாதபடி, அதே வேளையிலே அவருடைய நண்பர்கள் வந்து அவர் நெருக்கப்படுகிற, அவர் கஷ்டப்படுகிற வேளையிலே வந்து அவர்கள் சில காரியங்களை சொன்ன வேளையிலும் இந்த நாட்களிலே அவர்களை கூட இந்த நாட்களிலே அப்படி பேசுவது சரியான காரியம் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் யோபு பக்தன் சொல்லுகிறதையும், மனைவியார் வந்து இந்த நாட்களிலே யோபு இடத்திலே சில காரியங்களை சொல்லுகிற வேளையிலே யோபு பக்தனார் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மனைவியாரை கூட இந்த நாட்களிலே அந்த இடத்திலே கடிந்து கொள்ளுகிறதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அது இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் அவருடைய கிருபை இந்த நாட்களிலே அவ்வளவு பெரிதாய் இந்த நாட்களில் இருந்தது நிமித்தம்தான் பக்தனாகிய யோபுடைய காரியத்தை குறித்து அவர் சொன்னார், இந்த நாட்கள் என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு மேலே எவ்வளவு கிருபை இந்த நாட்களிலே வைத்திருந்தார். தேவனுடைய கிருபை அளவுக்கு அதிகமாக யோபு மேல் இருந்தபடினால் யோபு மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல ஆசியோடும் சகல பரிபூர்ண வயதோடும் இந்த நாட்களை வாழ்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு தன்னுடைய கிருபையை பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே பெருகும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா.